வணக்கம். பௌத்திர நோயை பற்றி மீண்டும் பார்ப்போம். இதுக்குன்னா நிறைய பேர் பலவிதமான சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு 7-8 பேர் ஒரே மாதிரி கூட கேட்டாங்க. அதாவது எப்படின்னா, ஏற்கனவே எனக்கு 1 o'clock பொசிஷனில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது சார். ஒரு வைரல் ஆப்சஸ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது உடஞ்சிடுச்சு, புண்ணு ஆறிடுச்சு. திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதாவது திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளோ கடுமையான குத்தல் வலியில் நான் அனுபவிச்சிட்டேன், திருப்பி வராமல் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த 1 o'clock பொசிஷன்லேயே சர்ஜரி பண்ணிக்கிறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. அப்படி சர்ஜரி பண்ணி புண்ணு ஆறாமல் ஓப்பன்லேயே கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இந்த புண்ணை எப்படி சார் ஆற்றிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்க கூட இருக்காங்க. ஏன்னா பலவிதமான ஆயின்மெண்ட்டு போட்டும் அந்த புண்ணு ஆறுறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்குறாங்க. இது கூடுமான வரைக்கும் பெரும்பாலும் நிறையா பேருக்கு வரக்கூடியது இந்த 1 o'clock பொசிஷனில் வரக்கூடிய கட்டின்றது நிறையா பேருக்கு வந்துட்டு போகிறது தான். இதில் இன்னொன்று என்னென்னா, சில பேருக்கு வராமல் இருக்கும், ஒரு தடவை சர்ஜரி பண்ணிட்டேன், திருப்பி வந்ததுன்னா அது நிச்சயம் வைரஸோட ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு வைரஸ் ஆக்டிவேட் ஆகுதோ அந்த அளவுக்கு கீழ் நோக்கி அந்த சலை கட்டி வர ஆரம்பிச்சிருது. இதுதான் நிசப்தமான உண்மை. இந்த மாதிரி கட்டி அடிக்கடி வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை கட்டி வந்ததுக்கப்புறம் உடஞ்சதுக்கப்புறம் அந்த புண்ணே ஆறாமல் இருக்குது, நீராக வடிஞ்சிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ ஆயின்மெண்ட்டு போட்டும், எத்தனை டைப் ஆயின்மெண்ட்டு போட்டும் புண்ணு ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் பயன்படக்கூடிய ஒரு எளிமையான உள்மருந்தை பற்றி இப்போ பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக இது இன்டேக் மெடிசன் தான் எடுத்துக்கணும். வெளிப்பூச்சி மருந்துகளால் இதை நிச்சயம் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அதாவது விலைப்பிரயோகம் அப்படின்னும்போது இந்த வேர் வச்சு எடுக்கிறது, இப்போ அது மாதிரி கார சிகிச்சைகள், இது மாதிரி நிறையா இப்போ சிகிச்சைகள்லாம் நம்மளை சுற்றி இருக்குது. அதனால் லேசரே பண்ணிக்கிட்டவங்க கூட இந்த உள் மருந்தை சாப்பிட்லாம். ஏன்னா அது மாதிரி பண்ணவங்களுக்கு கூட புண்ணு ஆறாமல் கூட இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் புண்ணு ஆறக்கூடிய விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். அதுவும் குறிப்பாக திருப்பி எனக்கு இந்த பௌத்திர நோயே வரக்கூடாது, இந்த 1 o'clockல அப்படி இல்லைனா ஒரு வைரஸ் ஆப்சஸ் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடியதை தயாரித்து தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படி என்னன்னு பார்க்கலாம். நாட்டு மருந்து கடையில் வாய் விடங்கம் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. வாய் விடங்கம் அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன உருண்டையாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் பிளாக் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு மிளகு மாதிரியே ஒரு தோற்றமாக இருக்கும். அது ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடியது தான், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதில் வேறு எந்த குவாலிட்டியும் கிடையாது. வாய்விடங்கன்றது ஒரே ஒரு சரக்கு தான். இது எம்பிலியா ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைப்ஸில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கடை சரக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில், டிரான்ஸ்பரண்ட்டாக நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். கொஞ்சம் நாளாகிடுச்சுன்னா கருத்து போயிடும். இவ்வளோ தான் வித்தியாசமே ஒழிய மற்றபடி அது செயலில் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் வாய் விடங்க வாங்கிங்க. பழைய காலத்தில் இதை சத்துருக்கீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது குடல் பூச்சியை போக்குறதுல ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு தனி சரக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வாய் விடங்கத்தை வாங்கிங்க. இதை ஒன்றும் நீங்கள் வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நல்லா வெயிலில் நல்லா காய போட்டுருங்க. ஒரு 50 கிராம் கூட போதுமானது. நல்லா ஒரு குச்சி, வேறு எதுவும் வண்டுகள், வேறு ஏதாவது தூசிகள் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை நல்லா வெயிலில் நல்லா காய வைங்க. மிக்ஸி அரைவையே போதுமானது. நல்லா மிக்சியில் அரைக்கணும். இதில் ஒரு நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாய் விடங்கத்துக்குள்ளே இந்த உருண்டையாக இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய கெட்டி தோலுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மென்மையான விதைகள்லாம் கூட காஞ்சாப்பில் இருக்கும். அதுதான் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அது லேசில் அறப்படாது. அதனால் திருப்பி ஒரு 2 தடவை அந்த தூளை சலித்து திருப்பியும் நீங்கள் சல்லடையில் சலித்து, மிக்சியில் அரைச்சி, சல்லடையில் சலித்து திருப்பி நீங்கள் சலித்து அரைச்சிங்கன்னா தான் நல்லா நைஸாக வரும். அந்த ஓடு நல்லா அரைப்படுற மாதிரி பார்த்துங்க. அவ்வளோதான், மருந்து முடிஞ்சு போச்சு. நீங்கள் எடுத்து டப்பாவில் வச்சுக்க வேண்டியது. அதிகபட்சமாக 2 மிளகு அளவுக்கு நீங்கள் அதை சும்மா வாயில் இட்டு தண்ணீர் குடித்தாலே போதும், எம்டி ஸ்டமக்கில். இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 4 நேரம்
ஏன்னா அதை அதாவது அவங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா தொல்லை பண்ணுது, 4 மாதத்துக்கு ஒருக்கா தொல்லை பண்ணுது. இந்த மாதிரி ஒரு டியூரேஷன்லாம் நல்லா கவனித்து ஒரு 4 வேளை அப்படி இல்லைன்னா ஒரு 3 வேளை அவங்களா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் இதை இந்த குவான்டிட்டிக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாட்டியும் இது சில பேருக்கு வந்து அதீதமான ஒரு உஷ்ணத்தன்மையெல்லாம் உண்டு பண்ணும். அதனால் வந்து சில பேருக்கு பாடி கூட ரெடியூஸ் ஆகும். அது மாதிரி ஃபேட் பர்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வந்து கொழுப்புகளையும் கரைக்கக்கூடியது. அதனால் சின்ன குவான்டிட்டி நீங்கள் சாப்பிட்டா போதுமானது. இதுக்கு மேலே நீங்கள் குவான்டிட்டியை அதிகப்படுத்தி சாப்பிடவே கூடாது. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு 5 நாள் சாப்பிடுங்க தொடர்ந்து. ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு விட்டுருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திங்கள்லேருந்து ஆரம்பித்து வெள்ளி வரைக்கும் சாப்பிடுங்க. சனி ஞாயிறு 2 நாள் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்படி தான் சாப்பிட்ணும். இடைவெளியில் தான் இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. திருப்பி அந்த கட்டி உண்டாகும் தன்மையை வந்து இதை மாற்றிடும். அந்த வைரஸ் எங்கே இருந்தாலும் அதை அழிச்சிரும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அந்த வைரஸ்னால் உண்டான அந்த ரூட்டை வந்து அவங்க எடுத்துடுறாங்க. அதனால் ரூட்டு ஃபார்மேஷனுக்கு வேலை இல்லை. இருந்தாலும் சின்ன ரூட்டுகளை அவங்க எடுக்க தவறினால் அந்த ரூட்டுகள் வளர்கிறது தான் மறுபிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்தந்த சர்ஜனை பொறுத்து இருக்குது. அதனால் கொஞ்சம் அது எம்ஆர்ஐயில் தான் இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து கண் பார்வைக்கெல்லாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதனால் எம்ஆர்ஐ பார்த்து அப்பப்போ நீங்கள் பார்த்துங்க. எம்ஆர்ஐன்றது இந்த மாதிரி பௌத்திர நோயாளி அடிக்கடி எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலப்போக்கில் புற்றுநோய்களாக கூட இல்லை ஒரு விதமான டிபி நோயாக கூட இது மாறுவது கூட உண்டு இந்த நோய். அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அடிக்கடி எம்ஆர்ஐ பார்த்து இந்த ரிப்போர்ட்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு அது சம்மந்தமான வல்லுநர்கள்ட்ட நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு நாங்கள் உணவை பற்றி நிறையா தொடர்களில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் கடைப்பிடிச்சா போதுமானது. மற்றும் இது வந்து பத்தியம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான மருந்து பிரயோகம். இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.